வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சியிலே பரிகார ஸ்தலங்கள் வரிசையிலே இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது மாமல்லபுரம், மகாபலிபுரம், கடல்மல்லை என்று சொல்லப்படுகின்ற ஒரு விசேஷமான பெருமாள் கோவில். ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பாடிய வைணவ திவ்ய தேசங்கள் மொத்தம் 108. அதில் 2 மேல் உலகத்திலே இருக்கிறது, 106 தான் பூ உலகிலே இருக்கிறது. அந்த 108 திவ்ய தேசங்களிலே ஒன்று மாமல்லபுரம். மாமல்லபுரம்னா நமக்கு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படிங்கிறது தெரியும். மகாபலிபுரம்னு சொல்லுவோம். அங்கே நிறைய சிற்பங்கள்லாம் இருக்கும். பஞ்சபாண்டவர் குகை இருக்கிறது, தேர் இருக்கிறது, அர்ஜுனன் தபஸ் இருக்கிறது, கண்ணன் லீலைகள் எல்லாம் இருக்கிறது, திருமாலின் திருவுருவங்கள் எல்லாம் பல்லவர் காலத்திலே செதுக்கப்பட்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அங்கு கடல் வழி வர்த்தகம் நடைபெற்றது என்பதெல்லாம் நாம் சரித்திரத்திலே படித்திருக்கிறோம். அதன் ஆன்மீக சிறப்பு என்ன என்பது ரொம்ப பேருக்கு தெரியாது. மகாபலிபுரம்னா அது ஏதோ ஜாலியாக டூர் போக வேண்டிய ஒரு ஊர் நினச்சிட்டு இருக்கோம். அது ஒரு திவ்ய தேசம். பெருமாள் எழுந்தருளி இருக்கின்ற முக்கியமான 108 ஸ்தலங்களிலே மாமல்லபுரமும் ஒன்று. அங்கு பெருமாளுக்கு ஸ்தலசயன பெருமாள் என்று திருநாமம், தாயாருக்கு நிலமங்கை தாயார் என்று திருநாமம். உற்சவர் உய்யக்கொண்டான் தாமரை மலரோடு அங்கே நின்ற திருமேனியாக காட்சி அளிக்கிறார். சயன கோலத்திலே பெருமாள் காட்சி அளிக்கின்ற திவ்ய தேசங்கள் மொத்தம் 24. 108ல் 24 திவ்ய தேசங்களிலே சயனக்கோல காட்சி. அதிலே 18 திவ்ய தேசங்களிலே கிழக்கு முகமாக பெருமாள் சயனம் கொண்டு காட்சியளிப்பார். 3 தலங்களிலே தெற்கு முகமாக திருமுக மண்டலம் வைத்து பெருமாள் சயனக்கோலத்திலே காட்சியளிப்பார். 3 திவ்ய தேசங்களிலே மேற்கு முகமாக பெருமாள் சயனக்கோலத்தில் காட்சியளிப்பார். வடக்கு பக்கமாக படுத்தது எங்கேயுமே கிடையாது. வடக்க பார்த்து பெருமாள் சயனக்கோலத்தில் இருக்கக்கூடிய தலம் ஒன்று கூட கிடையாது. கிழக்கில் தான் அதிகம். கிழக்கு பார்த்த கோவில் தான் 18. அந்த 18 சயன திருக்கோல பெருமாள் கோவில்களிலே மாமல்லபுரமும் ஒன்று. இங்கு பெருமாள் கொண்டிருக்கும் சயனத்திற்கு பெயர் தலசயனம் என்று பெயர். அதாவது ஆதிசேஷன் என்னும் பாம்பு படுக்கையெல்லாம் இல்லாமல் வெறும் தரையிலேயே பெருமாள் படுத்திருக்கார். காரணம் என்னன்னா, அவருக்கு இந்த ஸ்தலம் அவ்வளவு விருப்பம். இந்த ஸ்தலத்தின் மீது அவருக்கு கொண்ட காதல், அதன் காரணமாக இங்கே தரையிலேயே பெருமாள் சயனக்கோலம் கொண்டிருப்பதால் இது மிகவும் புண்ணிய பூமி, உயர்வான ஒரு தலம் என்று சொல்லப்படுகிறது. இங்கே ஒரு தலம் இருந்தது, அது ஜலசயனம். தண்ணீரிலே பெருமாள் இருந்தார். அது ஆனால் கடல் கொண்டு போய்விட்டது. நீர்ப்பாயல் என்று ஆழ்வார் மங்களாசாசனம் செய்தது அந்த ஜலசயனத்தை தான் என்றெல்லாம் சொல்வார்கள். எனினும் இப்பொழுது இருப்பது தலசயன பெருமாள் கோவில். மகாபலிபுரத்திலே பஸ் ஸ்டாண்டுக்கு ஒட்டினா போல ஊர் உள்ள மெயின் டவுன் உள்ளேயே இருக்கிற ஒரு பெருமாள் கோவில். இந்த கோவிலுக்கு போய் பிரார்த்தனை செய்து கொண்டால் பூமி தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் தீரும். சொந்த வீடு இல்லாதவர்கள் இங்கே சென்று செவ்வாய்க்கிழமைகளிலே பூமிகாரகனாகிய செவ்வாயுடைய நாளான செவ்வாய்க்கிழமையிலே சென்று தாமரை மலர் கொண்டு இந்த பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து சேவித்து விட்டு வந்தால் பூமி தொடர்பான சண்டை சச்சரவுகள், வழக்குகள், சிலருக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கும், ஆனால் அது இருக்கா இல்லையானே தெரியாது, இழுத்தடிச்சிட்டு இருக்கோம், எப்போ பாரு கோர்ட்டு கேஸு வக்கீல் நோட்டீஸ்னு, அந்த மாதிரியான பிரச்சனைகள் உள்ளவர்கள், சொந்த வீடு அமையாதவர்கள், இவர்களெல்லாம் இந்த மாமல்லபுரம் சென்று தலசயன பெருமாளை சேவித்து விட்டு வந்தால் அவர்களுக்கு வீடு தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் தீரும். தரையிலேயே தலத்திலேயே சயனம் கொண்ட ஒரே பெருமாள் இந்த தலசயன பெருமாள் தான். திருமங்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் இத்தலத்திற்கு மங்களாசாசனம் செய்துள்ளனர். பூதத்தாழ்வாரின் அவதார தலம் இது.
திருமங்கையாழ்வார் மொத்தம் 84 திவ்ய தேசங்களுக்கு மங்களாசாசனம் செய்துள்ளார். அதிகபட்சமாக அவர்தான் பாடியுள்ளார். அதிலே இதுவும் ஒன்று. தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள் 22, அதில் ஒன்று கடல்மல்லை தலசயனம் என்று சொல்லப்படுகிறது. இத்தலத்திலே திருமங்கை ஆழ்வாருக்கு கல்கி அவதார காட்சியாக பெருமாள் தரிசனம் கொடுத்திருக்கிறார். கல்கி அவதாரம் எடுக்கும் பொழுது நான் எப்படி இருப்பேன் தெரியுமா என்று குதிரை மீது வருகின்ற அந்த வீரனாக அதே கோலத்திலே திருமங்கை ஆழ்வாருக்கு கடல்மல்லை தலசயனத்திலே காட்சியளித்திருக்கிறார். அதை திருமங்கை ஆழ்வார் தனது ஒரு பாசுரத்திலே கடல்மல்லை தலசயனத்து கற்கியை கண்டேனே என்று பாடியிருக்கிறார். இது அவருடைய பாசுரத்திலே இதற்கான ஆதாரம் இருக்கிறது. ஆகவே கல்கி அவதாரம் எப்படி இருக்கும் என்பதை அன்றைக்கே காட்டிய ஒரு பெருமாள் இந்த மாமல்லபுரம் தலசயன பெருமாள். இங்கு தாயார் நிலமங்கை தாயார் தரையிலேயே பத்மாசனமிட்டு அமர்ந்த திருக்கோலத்திலே காட்சியளிக்கிறார். நிலமங்கை என்பதால் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கின்ற ஒரு தாயாராக இந்த தாயார் எழுந்தருளி இருக்கிறார். இங்கு சுற்றிலும் நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. ஆலயத்தின் உள்ளே மிக முக்கியமான ஒரு இதுதான் தலசயன பெருமாளும் நிலமங்கை தாயாரும். இத்தலத்திலே ஐப்பசி மாதத்து அவிட்ட நட்சத்திர நாளிலே பூதத்தாழ்வாரின் அவதார திருவிழா இங்கே நடைபெறுகிறது. மாசி மகத்தன்று தீர்த்தவாரியாக பெருமாள் எழுந்தருளி உற்சவர் உய்யக்கொண்டார் எழுந்தருளி கடலுக்கு சென்று தீர்த்தமாடி விட்டு வருகின்ற ஒரு அரிய காட்சி, கண்கொள்ளா காட்சியாகும். இத்தலத்திற்கு அர்த்த சேது என்று ஒரு சிறப்பு பெயர் உண்டு. சேது என்றால் தனுஷ்கோடி என்று பெயர். ராமேஸ்வரத்தையும் சிலர் சேது என்று சொல்வார்கள். அந்த தனுஷ்கோடிக்கு சென்று வழிபட்டால் என்ன புண்ணியமோ அதில் பாதி புண்ணியம் மாமல்லபுரத்திற்கு சென்றால் கிடைக்கிறதாம். அதனால் அர்த்த சேது என்கிறார்கள். அர்த்த என்றால் பாதி என்று பொருள், சேதுவில் பாதி என்று அர்த்தம். அவ்வளவு பெருமை வாழ்ந்த ஆன்மீகத்திலே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு தலமான மாமல்லபுரம் நம் சென்னைக்கு அருகிலே இருக்கிறது. ஆனால் நான் மகாபலிபுரம்னா அது ஏதோ டூர் போகிற இடம், சும்மா ஊர் சுற்றி பார்க்கறதுக்காக போகிற இடம், வெளிநாட்டவங்களாம் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்களே அந்த ஊரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். இது ஒரு வைணவ திவ்ய தேசங்களுள் ஒன்று என்பதை நாம் உணர்ந்து கொண்டு இத்தலத்திற்கு சென்று இங்கு உள்ள பெருமாளை நாம் சேவித்து நிலம், பூமி, வீடு தொடர்பான பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் தீர நாம் வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும். இந்த உற்சவர் கையிலே தாமரை மொட்டோடு காட்சி எழுப்பதால் இங்கு செல்பவர்கள் தாமரைப்பூ வாங்கி கொண்டு போய் பெருமாளுக்கு அதை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் போது இன்னும் சில அரிய தலங்களின் அரிய தகவல்களுடன் சந்திக்கவிருக்கிறேன். உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.